இப்படி புலிக்குட்டி மாதிரி வரணும். யாருக்கு? நாளைங்க மந்திரி பிரதகாமியம். அது நாளைக்கு தான் காமிப்பேன். என்ன மந்திரி பிரத என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ? என்ன சொல்லிக்கிட்டு கோவிந்தா? அறவை தோளா? என்ன என் பெரிய ஓலா? அடிக்க கூடாது பார்த்தா போச்சே போச்சே. என்னது? 2 கோழி முட்டை வச்சிருந்த கலங்கி போச்சு. ஆம்லெட் போடலான்னு நினைச்சது ஆஃப் ஆயிலா ஒழுகிருச்சு. இங்க வரைக்கும் வந்து விட்டது. நீ மூடிட்டு உட்கார்ந்து. ஊர்ல கல்யாணம்னா தென்னையில கிடக்கிறவன் திணறான். எதுக்கு திணறான்? நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு திணறான். காவலாஜ் ராஜா இருந்தாலும் வீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இச்சபையில் ஆண்டாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அறிவுறு தாய் உள்ளங்களும் யாவற்றவர்களும் நிறைந்துள்ள சபை. ஏன் என்ன காரணம்? எல்லாம் நம்ம சாமிக்கோசரம் புது வருஷத்து பிறப்பு கண் முழிச்சு சாமியை கும்பிட்டு கண்ணு முழிச்சு கூத்து பார்த்தா அவங்களுக்கு கோடி புண்ணியம்னு 1901 இல்லாத வருஷத்துல எழுதி வச்சிருக்காங்க. 1901 சும்மா என்ன எழுதி வச்சவங்க பெரியவங்க. எனக்கு என்ன தெரியும்? அவனு நல்லது பாரு. எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டே உட்காந்து பனி பெய்யுதுரா. ஆமா, ஒரு அரை மணி நேரம் நீ போய் உட்காந்துருப்பாரு. என்ன தலையெழுத்தா? அப்ப அவங்க தலையெழுத்துக்கிறியா? அவங்க காசு கொடுக்குறாங்க, உட்காந்து கூத்து பாக்குறேன். எனக்கு நானா காசு கொடுக்குறேன். இருக்கட்டும். இந்த மாபெரும் புண்ணிய சபையில் இன்று வைத்துள்ள நாடகம், இன்று வைத்திருக்கிற நாடகம் குசல நாடகம். இல்ல 2 பேர் குசலம் பேசிட்டாங்க. அந்த நாடகம் இல்ல. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் மகாபாரதத்தில் ஒரு பிரிவு. என்ன நாடகம்? என்ன நாடகம்? இல்ல விடிய வரை கூத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? நான் அவங்களுக்கு கேட்டேன், நான் உன்னை கேட்டேன். நீ என்ன கேட்ட? நான் அவங்கள கேட்கிறேன். அதே நாடகம் தான். எந்த நாடகம்? அர்ஜுனன் தபசு. என்ன 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 மரத்தை காணுமே. மரம் இப்பதான் புடுங்க போயிருக்காங்க. அது இல்லைங்க, சித்திரஜானன் சண்டைங்க. வாட் இஸ் வெக்காய் வதன கூதி தெக்காய் அப்படின்னு. இது ஒரு இங்கிலீஷ். சாமி நீ படிச்சவரா குட்டிச்சவரா? நான் EABA படிச்சிருக்கேன். FLT இருக்கட்டும். இன்னும் சித்திரஜானன் சண்டை எனும் நாடகத்தை அரங்கேற்ற வைத்துள்ளோம். இந்நாடகத்தில் சீர சிங்கத்தை போல் பாய்ந்து வர்ற புலியை போல். கொட்டை எடுத்த புலியோ கொட்டை எடுக்காத புலியா? என்ன புலி? புலியிலே 2 வகை இருக்கிறது. ஒன்னு பாயும் புலி, ஒன்னு தொங்கும் புலி. இது பாயும் புலியடா. நீங்க பாயும் புலியா? சரி, அப்படி பாயும் புலியை போல் சூழு வாளுடன் சுழலுகின்ற புகழுடன். அரே சாமி, எப்படியா சுழலுகின்ற புகழோடு 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 சொல்லுங்க. என்ன புகழோடு புகழோடு சொல்லுங்க. சூழுகின்ற வாளோடும் புகழ்கின்ற புழு புகழோடு வந்திருக்கிறவா நான் யார்? நீங்க யார்? எமது பெயர் என்ன? விளக்கென்ன? விளக்குனா என்ன? ஓஹோ, அடிக்கடி நெருக்கடி செய்யாய் தம்பி. இது ஆபத்து கரிகுறி. அது கருகுருவியோ செங்குருவியோ நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊருன்னு சொன்னாதானே தெரியும். உரிச்சு விடுவா அப்படியே. இல்லைங்க, நேத்து நான் குரலுக்காரர் பார்த்தா அது ஏற்கனவே உறிஞ்சுக்கிட்டே நிக்குது. என்ன ஒரு ஆடு தானே சொல்றீங்க? ஏய், உன்னை உரித்து விடுவேன். வேண்டாங்க, நான் ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். அது அவங்க பொண்டாட்டியில கேட்டாதான் தெரியும். சரி, நீங்க யாருங்கிறத சொல்லுவாய். அப்படியா? அறிவிக்கிறேன் வா.
போதுமா? எப்படி நல்லா புலிக்கு பிறந்த பன்னிக்குட்டி மாதிரி இப்படி வரணும். ஆமா, சரியான இறங்கி போறத பன்னிக்குட்டியா? உங்க புகழ தானே சொல்றேன். அப்படி மெதுவா அடிச்சு பாடுது. ஆனா கூதி எங்க வீட்டுல சண்டையோட வந்திருப்பான் போடுது, என்ன புடிச்சு அடிச்சுக்கிட்டு வரும். ஐயா சாமி எதுக்கு அடிக்கிறதுக்கா? யாரு நீங்க? அடிக்க மாட்டேன், கவலைப்படாதே. சொல்லுங்க, நீங்க யாரு? மன்னாதி மன்னன். நான் சொல்லணுமா? ஆமா. மன்னாதி மன்னன், மகடமுடி வேந்தன், மயிர்பிடிங்க வேந்தன். நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். மகடமுடி வேந்தன், மகடமுடி வேந்தன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜா மார்த்தாண்டன், ராஜா கேனக்கூதி, ராஜா ராஜா மார்த்தாண்டன், ராஜா கிரீடாதிபதி, ராஜா கேனக்கூதி, ராஜா கிரீடாதிபதி, தேவர் குலத்தில் பிறந்த. எப்படி? தேவர் குலத்தில் பிறந்த எமது பையன் மறந்துட்டான் போல இருக்கு. மன்னன் 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 சித்தஜனனுக்கு நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. உங்க பேரு சித்திரசேனன். ஆமா, இவ்வளவு அச்சனமா வந்திருக்கீங்களா? உங்களை பெத்தவங்க யாரு? எமது பையன் சித்திரஜனானது விட்டாலும் என்னை 10 மாதம் 300 நாள் மூவாயிர சமணாடிகள் தன் அங்கத்தை ஈண்டெடுத்தார்களே. வாடாத பையனா வருத்தமிழா சுமையா சுமந்து கண்ணே மணியே கற்கண்டே தேனே அமிதா என்று என்னை பெற்றெடுத்தார்களே. நீ அமுதே தேனே என் வாடா என் குஞ்சு அப்படின்னு சொன்னாங்களே, யாரு? கொஞ்சம் இல்ல, உங்க அப்பா அம்மா உன்னை குஞ்சுனாலும் கொஞ்சலியா பாசமா கூப்பிடுறது? பாசமா அந்த யாருங்க உங்க அப்பா அம்மா? எம தாய் தந்தைகள் யாத்திரியா? எனக்கு தெரியாதுங்க, அன்னைக்கு இருக்க நான் ஊருக்கு போயிட்டேனுங்க. எனக்கு தெரியல யாருங்க உங்க அப்பா. நான் இருந்த கோயிலடா தெரியுமா? நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்ன தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்ன தெரியுமா? இதுதான் குடியிருந்த கோயில்ல பாட்டு. என் அன்னையூர் ஆலயமடா. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் எந்தாடும் தெய்வம் கேனகுதி அன்னையோர் ஆலயம். அது ரஜினிகாந்த். எதை வேணாலும் சொல்ல, இந்த வரை செட்டுக்கு வந்து சேரு.
போட்டு அடிக்கிறாயா முடிஞ்ச மூக்கு வரைக்கும் அடிக்குது. ஆமா இவ்வளவு அதுவும் போறீங்களே நீங்க யாருங்க உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்படியா கொடுத்து கொடுத்தாலும் இப்படி சொல்லு சாமி. நீ பாட்டு தன்னை போல பேசிக்கிட்டு நான் என் சொந்த கதை பேசுறேன். யாரு உங்க அப்பா அம்மா பேர் என்ன சொல்லு. என் தன்னை சுரல் 30 கோடி தேவர்களுக்கும் 44 சிவார்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் முதன்மையான தேவனா வழங்கப்பட்ட என் தந்தை தேவகோமான் தேவ இந்திரன். அப்பா பேரு தேவேந்திரனா? ஆமா. உங்க அம்மா பேருங்க? எம தாய். யாரோ தாய்? யாரு யாரு தாய்? அம்மா ஆரோணம் போவா சரியா கட்டிக்காரி. பேரு சொன்னீங்க. ஓஹோ தாய் யாருங்க? எங்க ஊர் தைலி. தைலியா? உங்க அம்மா தைலியா? என்ன அவங்க தாயார் யார்? அவங்க ஊரு தைலி கிடையாது. இன்னாரு இந்திராணி. இந்திராணிங்களா? இந்திராணிக்கும் தேவேந்திர மன்னனுக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை ஏன் அவங்க 2 பேரும் கோவிச்சிட்டு போறாங்க? அவங்க கோவச்சீட்டு எடுத்துக்கிட்டாங்க. உங்களுடைய கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நாங்க யார் யார் பிறந்தோம் சொன்னாதானே தெரியும். நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க 3 பேர் பிறந்தோங்க. யார் யாரு? பெரியவன் பேரு விண்ணி, சின்னவன் பேரு கிண்ணி, என் பேரு சுண்ணி. பெரிய அது இல்லைங்க, என் பெரியவன் பேரு தண்ணி, இளையவன் பேரு கிண்ணி, என் பேரு போய் மூடிட்டு. உன் பேரே எங்களுக்கு வேண்டாம். என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி நல்லா இருக்குது. கூப்பிடுறியான்னு கேட்டேன். சுப்பிரமணின்னு கூப்பிடுறியான்னு கேட்டேன். இவங்க அம்மா இவரை சாதாரணமா பெற்றிருக்காரு. நல்ல குதிரை ஓட்டு பெற்றிருக்கிறார். என்னையோ இந்த குதி குதிக்கிறாருன்னா எத்தனை பேரும் வந்தாங்க.
சொல்றேன். நாளைக்கு வாத்தியார்கிட்ட சொல்லி உனக்கு 100 ரூபாய் கம்மியா கொடுக்க சொல்றேன். ஆமா, நீங்க எத்தனை பேர் வந்தவங்க? யாராரு? உடன் பிறந்தவர்கள் நாங்க 3 பேர்கள். யாராரு? நான் சித்திரஜேனன், என் தங்கை தெய்வானை மந்திரமாலை. இப்படி நாங்க 3 பேர்கள் பிறந்தாலும் இருக்கும் நாடு தெய்வலோகம். தெய்வலோகம். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஒரு கேள்வி நான் எப்பவும் நாண்டுகிட்டு சாகுற மாதிரி தான் கேட்பேன். ஏன் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டாயே ஒரு கேள்வி. கல்யாணம் எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று கேட்டாயே. ஆயிடுச்சா? எனக்கு எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை எத்தனை இன்னும் எத்தனை மனைவி? எல்லாரும் ஒண்ணுதான் இருக்கு. உனக்கு எத்தனை? எத்தனை பொண்டாட்டிங்க? என் மனைவி இருக்கிறார்களே, வானத்தில் உதிக்கின்ற சந்திரனை பார்த்து கூட சிறிதளவு உச்ச சொல்லலாம். என் மனைவிமாரை பார்த்தால் கடுகளவு உச்ச சொல்ல முடியாது. எந்த இடத்துலயும் ஓட்டவே இருக்காது. உச்சம் இல்லாம இருக்குதுன்னா அதெல்லாம் மொழி இருப்பாங்க போல இருக்குது. எப்படி உங்க பொண்டாட்டிக்கு எப்படி இருக்குது? நாளைக்கு நான் வந்து பார்க்காம விடணும். எவ்வளவு 600 ஆனாலும் சரி, இவங்க 3 பேர் அங்கராக்கு தொரியானாலும் சரி, நீ பாத்துட்டீனா உனக்கு அடுத்தது எரம்பு கடையை விட்டு எமசாரி தான் கழிக்கணும். வேணா. ஏன்னா பெருமாள் கோயில் பூசேரி. என்ன பண்ணுவ? டங்கு டங்குன்னு மணியாட்டும். நாவு கட்டாயி போச்சுனாங்க. இப்பதான் பத்த வச்சுக்கிட்டு வந்துருக்கு. எதுல? கொலாயில கூட்டிட்டு சொல்லு. என்ன உங்க பொண்டாட்டி பேர் சொல்லு. ஒரே கேள்விக்கு பிறந்தவங்களா? எப்படி பையன்? ஐயோ, இது மாதிரி பிள்ளைக்கு பெத்துட்டா போதுமா? இது மாதிரி பெக்கணும். கழுதைக்கு புல்லு வைக்கணும். பொருள் அப்படி திடமா இருக்கணும். இல்லனா இப்பதான் அந்த பையன் இப்படி பண்ணிட்டு தெரியுது. குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு. சரி சரி, உங்க பொண்டாட்டி பேர் என்னங்க? நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டியா?